வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஏப்ரல் 2027க்குள் ஜோஹர் மாநில தேர்தல் மீண்டும் வலியுறுத்தினார் மாநில முதல்வர் டத்தோ ஒன் அஃபீஸ். ஜோஹர் மாநில தேர்தல் ஏப்ரல் 2027க்குள் நடைபெறும் என ஜோஹர் மாநில முதல்வர் டத்தோ ஒன் அஃபீஸ் காசி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தற்போது தேர்தலை விட மக்களுக்கு சேவை செய்வதற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜூலை முதல் மாநிலம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு வாக்காளர் மாவட்ட மையத்திற்கும் 10,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்தார். கட்சி குழுவினர் தேர்தல் காலம் வரை காத்திருக்காமல் இப்போதே மக்களுக்கு சேவை செய்ய தொடங்க வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நிறுவனம் AADK வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2025 முதல் காலாண்டில் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டவர்களில் 559 பேர் இளங்கலை, முதுகலை அல்லது முனைவர் பட்டம் பெற்றவர்களாவர். மேலும் 2323 பேர் டிப்ளோமா பட்டதாரிகள். இவர்களில் பெரும்பாலானோர் 19 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் செயற்கை அல்லது பாரம்பரிய போதைப் பொருட்களான ஹெரோயின் அல்லது கஞ்சாவை பயன்படுத்துபவர்கள் என்றும் உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். இளையோர் பிரிவில் 15 முதல் 40 வயதுடைய 65,264 பேர் போதைப்பொருள் அடிமைகளாக உள்ளனர். இது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் கவலை அளிக்கிறது என்றார் அவர். இந்த ஆண்டு அரசு பணிகளுக்கான விண்ணப்பங்கள் 1.3 மில்லியன் வரை அதிகரிக்கும் என மலேசிய பொது சேவை ஆணையம் எதிர்பார்க்கிறது. ஓய்வூதிய திட்டம் இல்லாவிட்டாலும் பொது சேவைக்கான தேவை இளைஞர்களிடையே இன்னும் அதிகமாக உள்ளது என அதன் தலைவர் டத்தோ டாக்டர் அஹ்மத் ஜைலானி முகமது யூனூஸ் தெரிவித்தார். அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்த அண்மைய தகவல்களை இளைஞர்களுக்கு வழங்குவதற்காக ஆணையம் நாடு முழுவதும் கம்பாரா கர்ஜாயா SPA போன்ற பல திட்டங்களை ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த திட்டங்கள் மூலம் நேரடியாகவும் இணையம் மூலமாகவும் மக்கள் ஆணைய ஊழியர்களுடன் கலந்துரையாடி தகவல்களை பெறலாம். 7 ஆண்டுகளாக மஸ்குலர் டிஸ்ட்ராபி எனப்படும் தசை நோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழக மாணவர் தேவ சுரேந்திர சில்வதம் தனது படிப்பை தொடர்ந்து இளங்கலை பட்டத்தை பெற்றுள்ளார். 26 வயதான தேவா அவரது பல்கலைக்கழகத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் நண்பர்களின் உதவியுடன் மேடைக்குச் சென்று தமது பட்டத்தை பெற்றார். 5 வருட கல்லூரி வாழ்க்கையில் தசைகள் பலவீனமடைதல், முதுகெலும்பு வளைவு போன்ற பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் அவர் வணிகத் துறையிலும் தகவல் அமைப்பு மேலாண்மை துறையிலும் இளங்கலை பட்டத்தை முடிப்பதில் வெற்றி பெற்றார். பெற்றோரின் ஆதரவு, பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட வசதிகள், நண்பர்களின் உதவி ஆகியவை அவரது கல்வி பயணத்தில் பெரும் பங்காற்றின. தற்போது பினாங்கில் வணிக அமைப்பு ஆய்வாளராக பணிபுரியும் தேவா தனது உடல் நிலையை புரிந்து கொண்டு நெகிழ்வான, இலகுவான பணிச்சூழலை வழங்கிய தனது முதலாளிக்கு நன்றியை தெரிவித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட காவல்துறை தலைவர் கலீத் இஸ்மாயில் PKR கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது அதில் எந்த பதவியையும் வகித்தவரோ அல்ல என்று PKR கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். கலீத் இஸ்மாயில் PKR மத்திய குழு உறுப்பினர் எனவும் கிடா மாநில தலைவராக இருந்தார் எனவும் சமூக ஊடகங்களில் ஒரு உள்ளூர் நாளிதழில் வெளியான தவறான தகவல் காவல்துறை தலைவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்றார். இத்தகைய தவறான தகவல் அரசியல் நியமனங்கள் குறித்த எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கலாம் என்றும் இதுகுறித்து நாளிதழ் உள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஃபுசியா சாலே வலியுறுத்தினார். தற்போது நிலவி வரும் உலகளாவிய புவிசார் அரசியல் மோதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் முக்கிய சந்தைகளில் உள்ள சார்பு நிலையை குறைக்கும் முயற்சியாக மலேசிய செம்பனை எண்ணெயை இதுவரை கொள்முதல் செய்யாத புதிய சந்தைகளை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தோட்டத் தொழில் மூலப்பொருட்கள் துறை அமைச்சர் ஜோஹாரி அப்துல்கானி தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் மோதல்கள், ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல்கள் மலேசியாவின் செம்பனை உள்ளிட்ட ஏற்றுமதியை பாதிக்கின்றன என்றார். ஐரோப்பிய சந்தைகளில் நுழைய மலேசிய செம்பனை உற்பத்தியாளர்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையையும் பல்லுயிர் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கான தரநிலைகளையும் சந்திக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
நேற்று கம்பார் ஸ்லிம் லிவர் இடையிலான தொடர்வண்டி தடத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் பாதிக்கப்பட்ட ETS தொடர்வண்டி சேவையும் KTM கம்யூட்டர் சேவையும் இன்று அதிகாலை 5 மணிக்கு முழுமையாக இயங்கத் தொடங்கின. இந்த இடையூறு காரணமாக பயணிகளின் சேவை சீராக இயங்கவில்லை என்றும் பல தொடர் வண்டிகள் தாமதமாக இயங்கின என்றும் கிரேதாபி தானா மலாயு பர்ஹாட் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு, செயல்பாட்டு சீர்மை ஆகியவற்றுக்காக பாதிக்கப்பட்ட தடத்தில் தொடர் வண்டிகள் ஒரே தடத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் 8 ETS சேவைகளும் 2 KTM கம்யூட்டர் சேவைகள் 60 நிமிடங்களுக்கும் மேலாக தாமதமாகின. குவாந்தான் பாலோக் வட்டாரத்தைச் சேர்ந்த குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அசிசா மாமூத் என்ற தனித்து வாழும் தாய்க்கு உதவிகளை வழங்கினார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ ஹமட் ஃபர்ஹான் ஃபவுசி ஜியாரா மடானி திட்டம் வாயிலாக இந்த உதவியை வழங்கினார். 5 குழந்தைகளின் தாயும் துப்புரவு பணியாளருமான அசிசா புற்றுநோய்க்கான தொடர் சிகிச்சை, மாதாந்திர உதவி பொருட்களுக்காக சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார். பிரதமரின் அலுவலகம் அவருக்கு சுகாதார பராமரிப்பு, வீட்டை பழுது பார்ப்பதற்கான உதவிகள் ஆகியவற்றை விரைவுபடுத்துகிறது. கில்லானில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியின் கழிப்பறையில் மாணவிகள் சிலரை சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. இன்று நண்பகல் 12:53 மணியளவில் முகநூலில் பரவிய இந்த காணொலி குறித்து கிடைத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாக வடகில்லான் காவல்துறை தலைவர் S. விஜயராவ் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களிடையே நடக்கும் எந்தவிதமான கொடுமைப்படுத்தலையும் பகடிவதையையும் காவல்துறை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்றும் பொது அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த காணொலியில் ஒரு மாணவி மற்ற மாணவிகளால் தாக்கப்பட்டு கன்னத்தில் அறையப்படுவது போன்று பதிவாகியுள்ளது. கெடா கடற்பகுதியில் மீனவர்களால் சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்ட கில்நெட் வலையில் சிக்கி அழிந்து வரும் ஈராவடி வகை டால்பின் மீன் ஒன்று நேற்று இறந்து கிடந்தது. கொலக்கடா கடல்சார் அமலாக்க நிறுவனம் வழக்கமான ரோந்து பணியின் போது இந்த டால்பினின் சடலத்தை கண்டுபிடித்தது. ஈராவடி வகை டால்பின் மீன்கள் அரிய வகை கடல்வாழ் உயிரினமாக இருப்பதால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கொலக்கடா வட்டார கடல்சார் அமலாக்க பிரிவின் இயக்குநர் நூர் அசிராயந்தி இஷாக் தெரிவித்தார். இந்த சட்டத்திற்கு புறம்பான கில்நெட் வலையில் மீன்பிடி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த மீனவர்களும் சமூகமும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நேற்றிரவு பினாங்கில் உள்ள ஒரு தங்கும் விடுதி வளாகத்தில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து 46 வெளிநாட்டு ஆடவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். புக்கிட் மிஞா தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களுக்கான தங்குமிடமாக இந்த விடுதியை பயன்படுத்தியுள்ளது. அங்கு புகைப்பிடிக்கவோ அல்லது மது அருந்தவோ ஊழியர்களுக்கு அனுமதி இல்லை. விதிகளை மீறிய ஊழியர்களிடமிருந்து அபராதம் வசூலித்த விடுதி வார்டன் மீது சில ஊழியர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியால் இந்த கலவரம் ஏற்பட்டது என சிப்ராங் பிராய்தங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார். இன்று நண்பகலில் ஜோஹர் பாரு தாமான் மேகாரியா பகுதியில் உள்ள 1000 சதுர மீட்டர் பரப்பளவிலான ஒரு தொழில் வளாகத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 3 தொழிற்சாலைகள் முழுமையாகவும் 2 தொழிற்சாலைகள் பகுதியளவும் அழிந்தன. குறைந்தது 13 வாகனங்கள் தீயில் கருகின. இந்த சம்பவம் குறித்து நண்பகல் 12:54 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மூத்த செயல்பாட்டு தளபதி ரோஸ் ஃபராவடி இஸ்மானி இஸ்மாயில் தெரிவித்தார். எண்ணெய் சேமிப்பு, மறுசுழற்சி பொருட்கள், ரசாயனங்கள் போன்றவற்றை வைத்திருந்த இடங்களிலேயே தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றப்பட்டனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று சர்வாக் பெத்ராஜயாவில் நடைபெற்ற ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் 2025 இறுதி சுற்றில் மலேசியாவின் ரேஷல் அர்னால் ஹாங்காங்கைச் சேர்ந்த ஊ ஜி லாக்கிடம் தோல்வியடைந்து சாம்பியன் பட்டத்தை வெல்லும் வாய்ப்பை இழந்தார். 35 நிமிடங்கள் நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் உலகத்தர வரிசையில் 19வது இடத்தில் உள்ள ரேஷல் ஊ ஜி லாக்கிடம் 4-11,
12க்கு 10, 4க்கு 11, 0க்கு 11 என்ற புள்ளிகள் கணக்கில் 1க்கு 3 என விகிதத்தில் தோல்வியடைந்தார். இரண்டாவது சுற்றில் கடும் சவால் அளித்த போதிலும் ரேஷல் எதிராளியின் வேகத்தையும் தந்திரத்தையும் சமாளிக்க முடியாமல் திணறினார். குறிப்பாக கடைசி சுற்றில் எந்த புள்ளியையும் பெறவில்லை. இந்த போட்டியின் தோல்வி கடந்த முறை மலேசியா வென்றிருந்த மகளிர் சாம்பியன் பட்டத்தை ஹாங்காங் கைப்பற்ற வழிவகுத்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.